So good evening students, today we will see the current affairs analysis dated from 6th and 7th Feb 2025. The first article related to the ICJ, last article of the ICC. So ரெண்டு ஆர்டிகிளை சேர்த்தே பார்க்க போகிறோம். ICJ, International Criminal Court. இதுவும் இஸ்ரேல் இஷ்யூ தான், இதுவும் இஸ்ரேல் இஷ்யூ தான். யூஎஸ் வந்து சாங்ஷன்ஸ் அலோவ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஐசிசி இந்தியன் கிரிமினல் கோர்ட்டில் இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட்டில் இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் நியூஸ் வந்ததுக்கான ரீசன் இங்கே சவுத் ஆப்பிரிக்கா வந்து இஸ்ரேலுக்கு எகென்ஸ்டா இஸ்ரேலோட பிரைம் மினிஸ்டர் வந்து இந்த காசால பண்ணக்கூடிய அந்த அட்ராசிட்டிஸ் அண்ட் பாலஸ்தீன் ஹமாஸுக்கு எதிரான அந்த யுத்தத்தில் இஸ்ரேல்ஸ் அட்டாக் பயங்கரமாக இருந்துச்சு. அதனால நிறைய இன்னசென்ட் பீப்புள் இறந்தாங்க இல்லையா, அது ஜினோசைடாக கருதப்பட்டு அவங்க வந்து அவங்க மேலே ஆக்ஷன்ஸ் எடுக்கணும் அப்படின்றதுக்காக ஐசிஜியில் ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்க. அதில் நியூஸ் என்ன அப்படின்னா, இது முன்னாடியே பண்ணியாச்சு, இதெல்லாம் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் நான். புதுசு மாதிரியே பார்த்துட்டு இருக்கிறீங்க. யூஎஸ் வந்து இப்போ யூஎஸோட செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் G20 ஃபாரின் மினிஸ்டர்ஸ் மீட்டிங் வந்து இங்கே நடக்குது சவுத் ஆப்பிரிக்காவில். அதுக்கு வந்து போக மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கு இல்லையா. ஸோ தட் இஸ் த நியூஸ். ஆனால் நான் உங்களுக்கு சொல்ல போகிறது ஐசிஜே அண்ட் ஐசிசி. இது நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இம்பார்ட்டன்ட். ஐசிஜே இஸ் அ கோர்ட். ஸோ இன்னொரு கோர்ட் இருக்கு பிசிஏ, அது இன்னொரு ஆர்டிக்கிளில் பார்ப்போம் சரியா. பர்மனன்ட் கோர்ட் ஆஃப் ஆர்பிட்ரேஷன். ஐசிஜேன்றது இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ், இது இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட். ஐசிஜே பொறுத்த வரைக்கும் இட்ஸ் an important organ of United Nations. So it was created in the year 1945. அதுக்கு முன்னாடி it was called as League of Nations இருந்துச்சு. It is called as Permanent Court for International Justice அப்படின்ற பேர்ல இருந்துச்சு. ஸோ 1945ல இருந்து it was called as ICJ, came to be known as ICJ, International Court of Justice. மெம்பர் கண்ட்ரிஸ் வந்து 193 மெம்பர்ஸ் ஆர் தேர். இந்த ரெண்டுக்கு வித்தியாசத்தை கிளியரா படிச்சுக்கோங்க. பர்மனன்ட் கோர்ட் ஆஃப் ஆர்பிட்ரேஷன் இன்னொரு நாளைக்கு ஆர்டிகிள் வரும்போது சொல்றேன், இப்போ ஆர்டிகிள் இல்லை அதனால நான் சொல்லலை. ஓகே, ஸோ இது யாருக்கு கேசஸ் எடுப்பாங்கன்னா மெம்பர் கண்ட்ரிஸோட கேசஸ் மட்டும்தான். தென் தேர் இஸ் 15 ஜட்ஜஸ், 9 years tenure. சரியா, ஞாபகம் வச்சுக்கோங்க. every 3 years 1/3 members will retire. அப்படின்னா 5 judges will be retired and 5 more will be appointed. Like the judges வந்து ரீஅப்பாயின்மெண்ட் பண்ணலாம். ஸோ யார் இவங்களை அப்பாயின்ட் பண்றதுன்னா யுனைடெட் நேஷன் ஜெனரல் அசம்பிளி அண்ட் யுஎன்எஸ்சி, யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சில். இவங்க வந்து அப்சல்யூட் மெஜாரிட்டி, தட் இஸ் 2/3 மெஜாரிட்டியில they need to pass a resolution. அவங்க ஓட்டிங் பண்ணணும், ரெசல்யூஷன்றதோட ஓட்டிங். ஸோ அவங்க வந்து சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் ஜட்ஜஸ் கேன் பி அப்பாயிண்டட். எத்தனை ஜட்ஜஸ் சொன்னேன்? 15 ஜட்ஜஸ், 9 years tenure. Every 3 years 1/3 members will retire. என்னமா? ஓகே, ஸோ இதான் இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸோடது. அப்புறம் இம்பார்ட்டண்டா இவங்க கொடுக்கக்கூடிய ஜட்ஜ்மெண்ட் வந்து அட்வைசரி இருக்கு. ஸோ சவுத் ஆப்பிரிக்கா கிளைம் பண்ணது அட்வைசரி தான். அண்ட் மெம்பர்ஸ் வந்து ஃபைல் பண்ணலாம் கேசஸ் ரிலேட்டட் டு திஸ். அட்வைசரி ஒப்பீனியன்ன்றது லீகலி பைண்டிங் கிடையாது, இட்ஸ் அ அட்வைஸ் கொடுக்கறது தான். லைக் மெம்பர் கண்ட்ரிஸ் ஃபைல் பண்ணக்கூடியது லீகலி பைண்டிங். இப்போ பிரிட்டிஷ் நம்ம பார்த்தோம், பிரிட்டிஷ் வந்து சாகோஸ் ஐலண்ட்ல, யாரோட ஐலண்ட்ஸ், யாரோட தீவு? டியர்ஜி கிரேசியா, அந்த தீவில் அவங்களோட ஸ்டேக் இருந்துச்சு. அப்புறம் இதை வந்து கொடுக்க அட்வைசரி தான் கொடுத்தாங்க. சரி, அது மாதிரி நமக்கு மோர் ஐலண்ட்ஸ் நம்ம கிளைம் பண்ணிட்டு இருந்தோம். பங்களாதேஷும் நமக்கு டிஸ்பியூட் இருந்துச்சு. அதுல வந்து நமக்கு இது பங்களாதேஷுக்கு உரியது அப்படின்னு சொன்னாங்க. மூர் ஐலண்ட்ஸ். ஸோ இதான் இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ்ல கொடுக்கப்பட்ட ஜட்ஜ்மெண்ட்ஸ். அது மாதிரி குல்பூஷன் ஜாதவ் கேஸ் கேள்வியப்பட்டது இல்லைல்ல, குல்பூஷன் ஜாதவ் கேஸ் ஞாபகம் இருக்காமா?
குல்பூஷன் ஜாதவ் கேஸ் அவருக்கு வந்து சென்டென்ஸ் கொடுத்துருந்தாங்க, கேபிட்டல் பனிஷ்மெண்ட். அது வந்து நிப்பாட்டப்பட்டிருக்கு. சரியா? ஸோ இதெல்லாமே இம்பார்ட்டன்ட் கேசஸ் ரிலேட்டட் டு ஸோ டியோஜி கிரேசியோ இது வந்து யூகே கண்ட்ரோல்ல இருந்துச்சு. அப்புறம் யூஎஸ்ஏ கொடுத்துருக்காங்க சாகோஸ் ஐலண்ட்ஸ். எந்த கண்ட்ரி? மொரிஷியஸ். இது ஞாபகம் இல்லையா? ஓகே. ஸோ இதோட ஹெட் குவார்ட்டர் ஹேக், நெதர்லாந்து. எல்லா கோர்ட்டுமே ஹேக், நெதர்லாண்டில் தான் இருக்கு. இட்ஸ் அ பீஸ் பேலஸ். என்னமா? ஓகே. த நெக்ஸ்ட் ஐசிசி. இட்ஸ் அன் இம்பார்ட்டன்ட். இது ஏன் நியூஸ்ல வந்திருக்குன்னு நான் உங்களுக்கு சொன்னேன். யூஎஸ் வந்து அவங்க மேல லாஸ்ட் ஆர்டிகிள், அவங்க ஒன்றும் புரட்ட வேண்டாம். ஸோ லாஸ்ட் ஆர்டிகிள் இருக்கு, போய் பார்த்துக்கோங்க. ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து சேம் பிளேஸ், ஹேக், நெதர்லாண்ட். ஸோ தே வில் ஒர்க் ஆன் த பிரின்சிபல் ஆஃப் யுனைடெட் நேஷன். இவங்க எதை பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணுவாங்க அப்படின்னா, இவங்க ஒர்க் பண்றது பாரிஸ் கிளைமேட் சேஞ்ச் அக்ரிமெண்ட், ரோம் ஸ்டாட்யூட். அப்படியே மக்கப் தான், எல்லாம் மக்கப் பண்ணி வச்சுக்கோங்க. ரோம் ஸ்டாட்யூட் was adopted in 1998. 2002 it came into existence. 2002ல நடைமுறைக்கு வருது. It's related to genocide, war crimes, அப்புறம் war against humanity, அப்புறம் aggression. ஸோ இது மாதிரி யாராச்சும் ஈடுபடும், தனிநபரோ ஒரு நாடோ ஈடுபடுது அப்படின்னா அவங்க மேல கேஸ் ஃபைல் பண்ண முடியும். மெம்பர் கண்ட்ரிஸ் தான் பண்ண முடியும். சரியா? வெளியில இருக்க யாரும் பண்ண முடியாது. 4 கேட்டகரியில. ஸோ தேர் வில் பி 18 ஜட்ஜஸ் அண்ட் a prosecutor. இங்க எத்தனை ஜட்ஜஸ் அண்ட் a prosecutor? ஒரே ஒரு இதுல மட்டும் சேம் 9 years term. அப்புறம் இவங்க என்ன ப்ராசஸ்ல பண்ணுவாங்கன்னா, ப்ரீ ட்ரையல், அப்புறம் ட்ரையல், அப்புறம் அப்பலேட் பெஞ்சஸ். ஸோ ப்ரீ ட்ரையல் வந்து யார் பண்ணுவாங்கன்னா, ப்ராசிக்யூட்டர் பண்ணுவாரு, விசாரிக்கிறது முதல்ல. அதுக்கு பிறகு தான் பெஞ்சுக்கு போகும், ட்ரையலுக்கு போகும். எப்போ எல்லாம் இந்த கேசஸ் எடுக்கப்படலாம் அப்படின்னா 3 ways. ப்ராசிக்யூட்டர் தான் இந்த கேஸ் எடுப்பாங்க. ஏ வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து ரெஃபர்டு பை எ மெம்பர் கண்ட்ரி. ஒரு இப்போ இஸ்ரேல் மேல மூவ் பண்ணாங்க இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட்ல, பெஞ்சமின் நெத்தன்யாகு. ஸோ பிரைம் மினிஸ்டர் மேல, தனிநபர் மேல, ரஷ்யன் பிரசிடென்ட் மேல மூவ் பண்ணியிருக்காங்க. அப்படி பண்ணலாம். செகண்ட், ரெஃபர்டு பை யுஎன்எஸ்சி, யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சில், ஐசிஜிஏ மாதிரி அதுவும் ஒரு அமைப்பு. அண்டர் தி யுனைடெட் நேஷன், யுஎன்எஸ்சி இஸ் அன் இம்பார்ட்டன்ட் ஆர்கன், 15 மெம்பர் குரூப். அதுக்கு அடுத்து ப்ராசிக்யூட்டர் டேக் அப் த கேஸ். ப்ராசிக்யூட்டர் வந்து ஒரு கேஸ் எடுக்கிறது. டி வந்துட்டு சூமோட்டோ, தட் இஸ் சாரி 3 தான். ப்ராசிக்யூட்டர் சூமோட்டோவா எடுக்கிறது. ஸோ இந்த 3 கேட்டகரியில் கேசஸ் கேன் பி டேக்கன். ஒன்று வந்து மெம்பர் கண்ட்ரி ரெஃபர் பண்ணுவாங்க, இன்னொன்று வந்து யுஎன்எஸ்சி, இன்னொன்று வந்து ப்ராசிக்யூட்டர் வந்து சூமோட்டோவா கேசஸ் எடுக்கலாம். இன்டர்நேஷனல் நடக்கக்கூடிய விஷயங்களை வச்சு. எனக்கு தெரிஞ்சு பெஞ்சமின் நெத்தன்யாகு வந்து ப்ராசிக்யூட்டர் தான் இது பண்ணாருன்னு நினைக்கிறேன், சூமோட்டோவா எடுத்தாருன்னு நினைக்கிறேன். ஸோ the cases involving non-members அப்படின்னா யாராச்சும் இப்போ ப்ராசிக்யூட்டர் எடுக்கிறாரு, பட் இஸ்ரேல் இஸ் நாட் அ மெம்பர். இதுல இன்னைக்கு எத்தனை மெம்பர்ஸ் இருக்காங்க? டோட்டல் 124 மெம்பர்ஸ் ஆகுது. இந்தியா இதுல மெம்பரா? இதுல மெம்பரா? எஸ். பிசிஏல மெம்பரா? நோ. எஸ். பெர்மனன்ட் கோர்ட் ஆஃப் ஆர்பிட்ரேஷன்ல வி ஆர் தி மெம்பர். ஐசிஜேல மெம்பர். ஐசிசில கிடையாது. ஏன்னா அவர் கோர்ட் கிரிமினல் கோர்ட், ஃபைனல் அத்தாரிட்டி யாரு? சுப்ரீம் கோர்ட். என்ன சொன்னா? எஸ்சியா? ஓகே, சுப்ரீம் கோர்ட். இவ்வளோ ஷார்ட் ஃபார்ம் கூடாது, எழுதும்போது வேணா எழுதுங்க. ஸோ இந்தியா, சைனா இது தெரியணும் உங்களுக்கு, ஈராக், நார்த் கொரியா, டர்க்கி, இவங்க இவ்வளோ பேரும் மெம்பர் கிடையாது. இவங்க சைனும் பண்ணல, ராட்டிஃபையும் பண்ணல. இனி சைன் பண்ணிட்டு ராட்டிஃபை பண்ணாத கண்ட்ரிஸ் யூஎஸ், ரஷ்யா, இஸ்ரேல், சிரியா, இவங்க எல்லாம் சைன் பண்ணிட்டு ராட்டிஃபை பண்ணல. அப்படின்னா ஜாயின் பண்ணிட்டாங்க, சைன் பண்ணிட்டாங்க,
விச் மீன்ஸ் சைன் பண்ணிட்டாங்க ஜாயின் பண்றதுக்கு, ராட்டிஃபிகேஷன் பண்ணல. இந்த டிஃபரன்ஸ் கூட தெரியல நமக்கு. ஸோ யூஎஸ் ரஷ்யா இதுல சைன் பண்ணிட்டு ராட்டிஃபை பண்ணாதவங்க அத்தனை பேர் மேலேயும் கேஸ் இருக்கு. யூஎஸ் மேல, ரஷ்யா மேல இருக்கு, இஸ்ரேல் மேல இருக்கு. சரியா? ஸோ தட்ஸ் நாட் இம்பார்ட்டன்ட். இது டிஃபரன்ஸ் படிச்சுக்கோங்க, என்ன இந்த கண்ட்ரிஸ் படிச்சுக்கோங்க, வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் யர் எக்ஸாமினேஷன். இப்போ நான் மெம்பர்ஸ் மேல எப்பெல்லாம் கேசஸ் எடுக்கலாம் அப்படின்னா, அவங்க மெம்பர் ஸ்டேட்டுக்குள்ள ஏதாவது அக்ரஷன் பண்றாங்க. இப்போ உக்ரைன் இஸ் அ மெம்பர் ஆஃப் திஸ் குரூப், ரஷ்யா வந்து அக்ரஷன் பண்றாங்கன்னா நான் மெம்பர்ஸ் மேல ஆக்ஷன் எடுக்க முடியும். இஃப் நான் மெம்பர்ஸ் அக்செப்ட்ஸ் தி ஐசிசி ஜூரிஸ்டிக்ஷன், நம்ம இந்தியாவில் நான் மெம்பர், பட் இஃப் அக்செப்ட்ஸ் தி ஜூரிஸ்டிக்ஷன், அவங்களோட சட்டத்தை நம்ம ஏத்துக்கிறோம் அப்படின்னா, இட்ஸ் நாட் நம்ம கேஸ் போட போறது கிடையாது, அதை நம்ம ஏத்துக்கிட்டோம் அப்படின்னா then can be charged. அப்புறம் யுஎன்எஸ்சி ஆத்தரைஸ் பண்ணா என்ன கேஸ் வேணா எடுக்கலாம் நான் மெம்பர்ஸ் மேல. இப்போ இந்தியா மேல ஒரு கேசஸ் யுஎன்எஸ்சி நினைச்சா போட முடியும். when we go against this category, இந்த கண்டிஷன் இம்பார்ட்டன்ட், இதுல மட்டும் தான் பண்ண முடியும். ஸோ தட்ஸ் அபவுட் தி ஐசிசி. லிமிடேஷன்ஸ் நிறைய இருக்கு, நம்ம அதெல்லாம் இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன்ஸ்ல படிப்போம். ஸோ தட்ஸ் அபவுட் தி 2 ஆர்டிகல்ஸ். இந்த நெக்ஸ்ட் ஆர்டிகல் மெரைன் ஹீட் வேவ்ஸ். இது ஆல்ரெடி நம்ம பல வாட்டி டிஸ்கஸ் பண்ணதான். கோரல் ரீஃப்ஸை பத்தி ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். ஐ எம் நாட் கோயிங் டு டீச். கோரல் ப்ளீச்சிங்கை பத்தி உங்களுக்கு தெரியும், நான் அதை திருப்பி சொல்லணும் விரும்பல. 2-3 வீக்ஸுக்கு முன்னாடியே நடத்தியிருக்கேன் நான். இப்போ என்ன நியூஸ் அப்படின்னா, மெரைன் ஹீட் வேவ்ஸ்னா என்னது, 3 to 4 டிகிரி செல்சியஸ் 5 கான்சிக்யூட்டிவ் டேஸ்ல கண்டினியூஸா இருக்கிறதுக்கு பேரு ஹீட் வேவ்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ 5 டேஸ்க்கு மேல கண்டினியூஸா மெரைன்ல. இப்போ கிட்டத்தட்ட 2 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இருக்கு அப்படின்றாங்க, நார்மலை விட அதிகமா இருக்கு. 1850களில் 0.9 டிகிரி செல்சியஸ் there is a temperature rise. அதுக்கு பிறகு there is a 0.6 டிகிரி செல்சியஸ் there is a rise. மெரைன் ஹீட் வேவ்ஸ்னால வரக்கூடிய பாதிப்புகளை எடுத்துக்கிட்டீங்கன்னா, இப்போ இருக்கக்கூடிய சிச்சுவேஷனுக்கு 5 டிகிரிக்கு மேல போகும்னு சொல்றாங்க. ஃபியூச்சர் ஆகும் அப்படின்றது. ஃபிஷஸ் இறந்து போகும், குளோரல் பீச்சிங், அங்க இருக்கக்கூடிய பயோடைவர்சிட்டி வில் கெட் அஃபெக்டட். ஸோ இதெல்லாம் மெரைன் ஹீட் வேவ்ஸ் ரிலேட்டடா. கோரல் ப்ளீச்சிங் எல்லாம் ஆல்ரெடி நான் எக்ஸ்பிளைன் பண்ணால, ஐம் நாட் கோயிங் டு எக்ஸ்பிளைன் இட். ஓகே, யூ பீப்புள் நோ, தோஸ் ஹூ டோன்ட் நோ கோ அண்ட் விசிட் தீஸ் ப்ரீவியஸ் வீடியோஸ். நெக்ஸ்ட், ஜாயின்ட் மிலிட்டரி எக்ஸசைஸ் எக்யூரியன் அப்படின்றது இந்தியாவுக்கு மால்தீவ்ஸ் நடத்தப்படுது. எக்யூரியன் அப்படின்றது இட்ஸ் அ ஃப்ரெண்ட்ஷிப், அவங்களோட லாங்குவேஜ்ல இட்ஸ் அ ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு பேரு. 2009 வி ஸ்டார்டட். இட்ஸ் அ மிலிட்டரி எக்ஸசைஸ். போன வருஷம் இந்த 2023 இந்தியாவில் கண்டக்ட் பண்ணோம் போன வாட்டி. இப்போ மால்தீவ்ஸ்ல கண்டக்ட் பண்றாங்க. ஹியூமனிடேரியன் அசிஸ்டன்ட், டிசாஸ்டர் ரிலீஃப், கவுண்டர் டெரரிசம், அப்புறம் மிலிட்டரி இன்டர்ஆபரபிலிட்டி, டெக்னாலஜி ஷேரிங் பண்ணுவாங்க. அப்புறம் இந்தியன் ஓஷன் ரீஜனல் செக்யூரிட்டி இருக்கிறத உறுதிப்படுத்துவாங்க. ஸோ அதுக்காக தான் இந்த எக்ஸசைஸ் வந்து நடத்தப்படுது. நெக்ஸ்ட், கிரேட் ஸ்கீம். The great scheme is related to textile industry. டெக்னிக்கல் டெக்ஸ்டைல்ஸ்னா என்னன்னு தெரியும்ல, மெடிக்கல், ஏர்கிராஃப்ட்ல பயன்படுத்தக்கூடியது, கார் பயன்படுத்தக்கூடிய, இதுவும் டெக்னிக்கல் டெக்ஸ்டைல் தான். ஸோ ஜியோ ஃபென்சிங் இல்லை, இந்த இதில் பயன்படுத்துவாங்க, திடீர்னு ஞாபகம் இல்லை. ரோடுகள் போடுறதுக்கு அந்த ஸ்கொயர் இதில் பயன்படுத்துவாங்க. ஸ்கொயர்ல பண்ணக்கூடிய ஒரு நம்ம சாக்குப்பை மாதிரி இருக்கும்ல, அது பயன்படுத்துவாங்க ரோடு போடுறதுக்கு. அடியில் போட்டுட்டு அதுக்கு மேலே ரோடு போடுவாங்க. அதெல்லாம் வந்து எஃபிஷியண்டா இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. காங்கிரீட் ரோட்ஸ், நாட் நார்மல் ரோட்ஸ். சரியா? அப்புறம் அது எல்லாமே டெக்னிக். அப்புறம் இனோவேட்டிவ், ரோபோவுக்கு வராது. மிலிட்ரி சூட்ஸ், மிலிட்ரி ஸ்பேஸ் சூட்ஸ், இஸ்ரோ விஞ்ஞானிகள் அனுப்புறாங்கல்ல அந்த ஸ்பேஸ் சூட்ஸு. அப்புறம் நீங்கள் நியூக்ளியர் ரிசர்ச் பண்ணும்போது அவங்க போடக்கூடிய சூட்ஸு, இதெல்லாமே வந்து டெக்னிக்கல் எக்ஸெட்ரா. யூ கேன் டேக் லாட் ஆஃப் திங்ஸ். சரியா? நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய கிளாத்தை விட மற்றபடி நம்ம சீட் கவர் யூஸ் பண்ணுறோம், அதுவும் டெக்னிக்கல் கிளாத்து தான், டெக்னிக்கல் டெக்ஸ்டைல். அது இந்தியாவில் ப்ரொடக்ஷன்ஸை வந்து அதிகப்படுத்துறது. வி லான்ச் நேஷனல் டெக்னிக்கல் டெக்ஸ்டைல் மிஷன் அண்டர் தி மினிஸ்ட்ரி ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ். இது என்ன அப்படின்னா, கிரேட் ஸ்கீம்னா ஃபினான்ஷியல் சப்போர்ட். இது ஆரம்பிக்கிறவங்களுக்கு ஒரு 50 லட்ச ரூபா கொடுப்பாங்க. ஃபண்டிங், இட் இஸ் ஸ்டார்ட் ஆஃப் ஃபண்டிங், வெஞ்சர்ஸ் கேபிட்டல் ஃபண்ட் மாதிரி கவர்மெண்ட் இதில் போடுது. நம்ம இது வரைக்கும் படிச்ச வெஞ்சர்ஸ் கேபிட்டல் ஃபண்ட்னா பிரைவேட் போட்டுட்டு அதில் பங்கு கேட்பாங்க.
இதில் கவர்மெண்ட் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இஃப் இட் இஸ் feasible அண்ட் வயபிள் ப்ராஜெக்ட் அப்படின்னா கவர்மெண்ட் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இன்வெஸ்ட் பண்ணிட்டு அதில் ஷேர்ஸ் எல்லாம் கேட்க மாட்டாங்க. அண்ட் தே வில் டேக் தர் அமௌண்ட் அண்ட் தே வில் கோ ஆஃப். சரியா? வென் யூ ஆர் ஓகே அப்படின்றது இட்ஸ் a grant given by the government. ஸோ அதுக்கு வந்து இது பண்ணியிருக்காங்க. தட்ஸ் வை இட் கேம் இன் நியூஸ். சரியா? ஸோ தட்ஸ் அபவுட் தி ஆர்டிகிள்ஸ். ஐசிசி ஆல்ரெடி முடிச்சாச்சு. Now we will move on to the MCQs. First, question number 1. Union Budget 2025-26 proposed increasing of FDI limit in the insurance from 74% to 100%. Which of the following statements are not correct regarding the reform? Options are A. The FDI policy in insurance is regulated by IRDAI. B. The insurance in FDI to 100% will mandate that insurance companies must reinvest the entire premium collected within India. C option, the move is expected to boost India's insurance penetration, which has declined in the recent years. D option, this reform applies only to life insurance companies and does not cover general or health insurance. So question number 2, which among the following are the reason for the rise of gig workers in the India? Statement number 1, the freedom to work from anywhere. Statement number 2, rise of technology and internet. Statement number 3, beneficial for small organizations. Select the correct answer is in the code given below. Options are A 1 and 3 only, B 1, 2 and 3 only, C 1 and 2 only, D 2 and 3 only. Question number 3, Gar meaning Drishti, recently seen in news related to which of the following? Options are A. Cybersecurity software developed by Ministry of Electronics and Information Technology. B. A mission by the Ministry of Railways. C. A newly developed nuclear facility. D. Data repository on maternal and neonatal health. Question number 4. Which of the following is not a key objective of the Gyan Bharatam mission? Options are A. Preservation and digitization of India's manuscript heritage. Option B. Establishment of centralized digital repository for ancient text. C option, promotion of modern printing techniques for ancient manuscripts. D. Strengthening research scholarship access to historical manuscripts. You completed already. Okay, question number 5. Answer the following statements related to the India's 3-stage nuclear program. Statement number 1, it was formulated by Dr. Homi Bhabha. Statement number 2, it focuses on efficiently using India's limited uranium resources while maximizing the potential of thorium. Statement number 3, the fast breeder reactors are the part of the second stage of nuclear power program. How many of these statements given above are correct? Options are A, only 1, B, only 2, C, all the 3, D, none of the above. So that's all. Now we will see the answers for the previous. Question number 1, answer is B. Question number 2, answer is C. Question number 3, answer is B. Question number 4, answer is B. Question number 5, answer is C. So that's all about the current affairs and MCQ. Thanks for joining with us.